ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. சாயங்காலம் இன்றைக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. தக்க சமயத்தில் வந்து சேர்ந்து வேத பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாச மக்களுக்காக ஒரு ஜெபத்தை செய்கிறார். இந்த எபேசியர் நிருபம் ரோமாபுரி சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியது. எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலேமோன், இந்த 4 நிருபங்களும் ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில எழுதின வார்த்தைகள். ஆனால் இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் எனால் தான் சிறைச்சாலையிலே அனுபவிக்கிற கஷ்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய் தெரியவில்லை. அதற்கு பதிலாய் ஜனங்களுக்காக அவர் செய்கிற விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஆலோசனைகளை அழகாய் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் இருதயங்களில் வாசமாயிருக்கணும். நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கணும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணரணும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படணும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இதற்காக நான் உங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு அருமையான ஜெபம்! இதனுடைய ஆரம்ப வசனங்களை பார்த்தால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அதாவது சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் என்னுடைய ஆசை, வாஞ்சை, விருப்பம், ஜெபம் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஹல்லேலூயா! உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருப்பான். ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். கிறிஸ்து இயேசு உள்ளான விசுவாசத்தினால உங்கள் இருதயங்களிலே வாசமாக இருக்கணும். அவர் மேல் உள்ள அன்பிலே வேரூன்றவர்களாக இருக்கணும், நிலை பெற்றவர்களாக இருக்கணும். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை அறியணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படணும். அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விண்ணப்பத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அனுகிரகம் பண்ணுவாராக. நீங்கள் உள்ளான மனுஷனில் திரளாய் பலப்பட்டிருக்க இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. உள்ளான மனுஷனில் பலப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலத்தை அறிந்தவர்களாயிருக்க, சகல பரிபூரணத்தால் நிறைந்திருக்க இந்த நாட்களிலே தமது பிள்ளைகளுக்கு ஒத்தாசைப்படும். உங்கள் நாமத்தை பயன்படுத்தும். எனக்கும் ஒத்தாசைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சகல பரிபூரணத்தால் நிறைந்திருக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.